மருந்து, எலிப்பொறி இதெல்லாம் வச்சு எப்படியாவது தோட்டத்துலேருந்து எலியை துரத்திடலான்னு பார்ப்போம். ஆனால் அது நமக்கே டகால்ட்டி கொடுத்துட்டு காணாமல் ஓடிடும். பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தால் கூட ரொம்ப புத்திசாலியானது எலி. அதை தோட்டத்துலேருந்து துரத்துறதுக்கு கொஞ்சம் செடிகளையே நம்ம பயன்படுத்தலாம் ஆயுதமாக. அதில் ஒன்று பெப்பர்மின்ட்டு. இதில் பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர் இருக்கும். இதுவும் ஒரு புதினா வகை குடும்பத்தை சேர்ந்தது தான். ஆனால் நம்ம தோட்டத்தில் புதினா வளர்த்தோன்னா அது எல்லாத்தையும் கடித்து சாப்பிட்ரும். ஆனால் இதோட பக்கத்தில் எலி போகவே போகாது. நம்ம வேறு தொட்டிலெல்லாம் செடி வளர்க்கணுன்னா இந்த செடியவே எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இதில் வர்ற பூக்களை நம்ம வந்து பிச்சு கீழே போட்டுறணும். இல்லாட்டினா இந்த செடியோட க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகிடும். இதனுடைய ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர் வந்து எலிகளுக்கு சுத்தமாக ஆகாது. இந்த செடி வச்சதுலேருந்து இந்த தொட்டி பக்கத்தில் எலி போனதே இல்லை. இதை வச்சு 1 மாதம் ஆச்சு. செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். 2 மேரிகோல்டு. இந்த மேரிகோல்டு வச்சதுக்கப்புறம் தான் இந்த கரிசலாங்கண்ணி செடியே கொஞ்சம் நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி அப்பப்போ தோண்டி தோண்டி போட்டுரும் இந்த செடியை. அது கூட இந்த மாவு பூச்சி தொந்தரவும் இதில் குறைஞ்சி போச்சு. இந்த மேரிகோல்டு வச்சதுக்கு அப்புறமா தான். அதுக்கு முன்னாடி ரொம்ப பூச்சி வந்து ரொம்ப டல்லாக இருந்தது இந்த செடியே. இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. மேரிகோல்டு செடி கிடச்சிதுன்னா தோட்டத்தில் அங்கங்கே வைக்கலாம். 3 விலாமிச்சை. இதில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லெமன் ஃப்ளேவர் அடிக்கும். கூடவே ஒரு கசப்பு டேஸ்ட்டும் அதில் கலந்து வரும். மற்ற லெமன் கிராஸ் பக்கத்துலேயோ இல்லை லெமன் செடி பக்கத்துலேயோலாம் எலி போய் ஓட்டையெல்லாம் போட்டு வைக்குது. ஆனால் இந்த செடி வச்சதுலேருந்து இந்த தொட்டியில் எலி ஏறினதே கிடையாது. இது பார்க்குறதுக்கு கற்பூரவள்ளி மாதிரியே இருக்கும் இதனுடைய இலைகள். ஆனால் கற்பூரவள்ளி இலைகள் வந்து தடிமனாக இருக்கும். இதனுடைய இலைகள் வந்து லேசாக தான் இருக்கும். இதை தான் ஒரிஜினல் வெட்டிவேர்னு கூட சொல்கிறாங்க. வெட்டிவேரை விட அதிக வாசனையுடையதாக இருக்குது. 4 கற்பூரவள்ளி. இந்த கற்பூரவள்ளி க்ரீன் கலர் கற்பூரவள்ளி இலையை அங்கங்கே தொட்டியில் நிறையா செடிகளில் வச்சுருப்பேன். செக் பண்ணி பார்க்குறதுக்காக தான். அதையும் எலி நோண்டி போட்டதே இல்லை. 5 60ஆம் பச்சை. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பக்கத்தில் போனாவே கசப்பாக ஒரு ஏதோ மருந்து மாதிரி வாடை அடிக்கும். இதை தரையில் தான் வச்சுருக்கேன். இது பக்கத்தில் எலி போய் தோண்டி போட்டதே இல்லை. ஆனால் எங்கள் தோட்டத்தில் அங்கங்கே பொந்து போட்டு தோண்டி வச்சுருக்கோம் எலி. 6 கேட்னிப் அல்லது கங்கா துளசி, காட்டு துளசி, முள் துளசின்லாம் சொல்லுவாங்க. இந்த இலைகள் பார்க்க இப்படி தான் இருக்கும், மெலிசாக இருக்கும். இதனுடைய வாசனை வந்து பேய் மிரட்டி இலைகளை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதனுடைய வாசனை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் பூனைகளுக்கு இந்த செடி வந்து ரொம்ப பிடிக்குமா. அதனால தான் இதுக்கு பேர் கேட்னிப்னு இதுக்கு பேராம். அந்த வயலட் கலரில் பூக்கள் இருக்குது. இந்த வருஷம் இதுலேருந்து விதைகள்லாம் கலெக்ட் பண்ணி என்னோடய தோட்டத்துலேயும் நான் வைக்க போகிறேன். இதை நான் படித்ததுக்கப்புறம் தான் போய் தேடி பார்த்தேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என் கண்ணில் பட்டுது. தேடி பார்த்தப்ப இதனுடைய பேரையும் தெரிஞ்சுக்கிட்டேன். 7 மிளகு செடி. மிளகு செடியோட அந்த பெப்பர் வந்துட்டாலோ இல்லை மிளகு செடி இருந்தாவே அந்த இடத்துல எலிகள் நோண்டி போடாதான். நாமளும் நம்ம தோட்டத்தில் அங்கங்கே வளர்க்காட்டியும் ஆசைக்கு ஒரு மிளகு செடியாவது அங்கே ஏதாவது ஒரு இடத்துல வைக்கலாம். செக் பண்ணி கூட பார்க்கலாம். நான் செக் பண்ணி பார்த்துட்டே இதை வச்சு 1 வாரம் ஆச்சு. அந்த இடத்துல நிறைய எலி தொந்தரவு இருக்குது. அந்த செடியை மட்டும் ஒன்றுமே பண்ணாது. இந்த கூட்டமாக முளைச்சிருக்குல அந்த செடி இவ்வளோ நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இந்த கண்ணாடி கள்ளி செடி தான். இலைக்கல்லின்னு கூட சொல்லுவாங்க. இதை அந்த தொட்டிலையும் வச்சு பார்த்துட்டு செடி நல்லா தான் இருக்குது. இதில் குட்டியாக பூக்கள் கூட வரும். இந்த புளிச்சக்கீரையிலையும் வச்சுட்டு இது வச்சதுக்கப்புறம் இதில் எலி தொந்தரவெல்லாம் இல்லை. ஒருவேளை இந்த கண்ணாடி கள்ளி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கலாம். 2 கட்டிங்ஸ் 10 ரூபா தான். நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்னோடய நம்பரை. இந்த மருகு, சாமந்தி பூச்செடி இந்த தொட்டிலெல்லாம் எலிகள் என்றைக்குமே நோண்டினதே இல்லை. ஆனால் இதுக்கு பக்கத்தில் கீழே பார்த்தா நோண்டி போட்டு வச்சுருக்கோம். 11 சோம்பு. இந்த நீர்பிரமி செடியில் எப்போ பார்த்தாலும் எலி நோண்டிக்கிட்டே இருந்தது. சோம்பு வச்சதுக்கப்புறம் நோண்டவே இல்லை. 12 ரோஸ்மேரி. இந்த தொட்டிலையும் ஒரு நாளும் எலி நோண்டி போட்டதே இல்லை. அதனுடைய வாசனையினால தான். 13 இந்தியன் கேட்மிட், பேய் மிரட்டின்னு சொல்லுவோம்ல அதுதான். இதனுடைய ஸ்ட்ராங்கான அந்த வாசனையும் எலிகள் நம்ம தோட்டத்தில் உள்ள தொட்டியில் நோண்டி போடாமல் இருக்கும். எலிகளை நம்மளால் கட்டுப்படுத்த தான் முடியும். அட்லீஸ்ட்டு தொட்டி பக்கத்தில் வராமையாவது நம்ம செஞ்சுக்கலாம். அவங்கள துரத்தி அடிக்கலாம் முடியாது.
14 ஆனியன். இதில் சல்ஃபருங்கிற ஒரு பொருள் இருக்குது. அது எலிகள் இந்த இலைகளை கடிக்கும்போது அதுக்கு மயக்கம் வருமா, மூச்சு திணறல் கூட ஏற்படுமா. நாமளும் இந்த செடிகளை வளர்த்து தோட்டத்தை பத்திரமா பார்த்துக்கலாம். நன்றி.